ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கோவக்காய் பொரியல் செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு கடாய் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கான். கடலெண்ணெய் விட்டு தான் வச்சுருந்தோம். நல்லா எண்ணெய் ஹீட் ஆகட்டும். கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். ரெண்டு வரமிளகாய். ஒரு 4 சின்ன வெங்காயம். இந்த கருவேப்பிலை. நல்லா வதக்கணும். வெட்டி வச்சுருக்க கோவக்காய் சேர்த்துக்கலாம். மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக இப்போ சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா எண்ணெயிலே தான் நம்ம அதை வதக்க போகிறோம். அதனால் கல் உப்பு வேணாம், சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி எண்ணெயிலே தான் இது வேகணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ காரப்பொடி, மிளகாப்பொடி. நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா எடுத்துக்கிறேன். ஏற்கனவே வரமிளகா வேற போட்டிருக்கோம். அதனால் காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுருக்கோம். மூடி வச்சு சிம்மிலே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.